Hello friends, welcome back to my channel. Today's trending topic. எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் ஃபைல்னு போட்டு ஃபைலில் நியூ அப்படின்னு போட்டால் நியூ blank ஒர்க் புக் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா விண்டோஸில் போயிட்டு எக்ஸல் blank ஒர்க். இப்போ இது காலம். மவுஸ் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வச்சு இப்படி வைக்கணும். டவுன். இது காலம். இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா காலம். இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா இது ரோ. இப்போ இந்த இடத்துல சில 9, அதாவது செல் ரெஃபரன்ஸ் காலம் சி, மூணாவது காலம்ல 9வது ரோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா காலம் எம் ரோ 22. இந்த ஒரு செல்லையும் சுத்தி பிளாக் கலர்ல டார்க்கா மார்க் ஆகுதுன்னா இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நான் நேம் அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த செல் நேம் இந்த இடத்துல வந்திருக்கு. செல்லோட ரெஃபரன்ஸ் நேம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது அமௌண்ட். காலம் பில அமௌண்ட் அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போ இன்னொரு காலம் ஆட் பண்ணணும். நேமுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு காலம் வேணும், சீரியல் நம்பர் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஏல இருந்த நேம் இப்போ பிக்கு வந்துடுச்சு, பில இருந்த அமௌண்ட் இப்போ சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல சீரியல் நம்பர். இப்போ நேம்ல உள்ள எண் வந்து கேபிட்டல் லெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சா நேம் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கேபிட்டல் என். அடுத்து ஏ இங்க கேபிட்டல்ல மாத்தணும்னா கர்சரை இங்க இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேபிட்டல்ல ஏ. ஸோ இப்போ சீரியல் நம்பர் 1, 2ன்னு போட்டேன். இப்போ 1, 2, 3 ஃபுல்லா இதுல நம்மளால போட முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வரும். இப்போ இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும். 16 வரைக்கும் நம்பர் வந்துருச்சு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அப்படின்னு நேம் நம்பர் வந்துருச்சு. அடுத்தது நேம் நம்ம ஏதாவது எழுதிக்கலாம். நேம் ஏ பி சி அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஏபிசிடி கண்டினியூ பண்ணிடலாம். ஏபிசி ஏபிசின்னு எல்லா நேம்ஸும் இப்போ நமக்கு கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நேம் எழுதுறோம் ஏ பி சி. இப்போ இதை நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இந்த ஏபிசி ரிப்பீட் ஆயிடுச்சு. அமௌண்ட்ல நம்மளாவே ஏதாவது அமௌண்ட் போட்டுக்கலாம். 100, 200, 300. இதை இப்போ ட்ராக் பண்றோம். 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1600 வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துல மொத்தம் 16 பேர் இருக்காங்க. அவங்களோட நேம்ஸ் இதெல்லாம் அமௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பிளஸ் பண்ண போறோம். சம். இதுல இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்ம சம் பண்ணி பார்க்க போறோம், கூட்டி பார்க்க போறோம். equal to SUM சம்னு போட்டு இப்படி செலக்ட் பண்ணணும். சம்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் இந்த மாதிரி இப்படி செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்ததுன்னா செலக்ட் ஆயிரும். அப்புறம் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ சம் 13,600. சம் நீங்க இப்படியும் பார்க்கலாம். இப்படி நீங்க ட்ராக் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13,600 சம் வந்துருச்சு. கவுண்ட் 16ன்னு வந்துருச்சு. ஆவரேஜ் 850 அப்படின்னு வந்துருச்சு.
இங்க நீங்க ஆவரேஜ் பார்க்கணும்னாலும் இஸ் ஈக்குவல் டு AVERAGE ஆவரேஜ்னு போட்டு இதை ட்ராக் பண்ணீங்கன்னா 850 வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதுல 1 2 3 4 5 6 6 A இருக்கு இதுல. அது மாதிரி B அத்தனை தடவை இருக்கு, சியும் அத்தனை தடவை இருக்கு. இப்ப ஏயோட சம் என்ன, பியோட சம் என்ன, சியோட சம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நேம் செலக்ட் பண்ணிக்கணும். ஏயோட சம் என்னன்னா இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 5100 6 கவுண்ட் இருக்கு, 850 ஆவரேஜ். அடுத்தது பியோட சம் 4000, count is 5, average 800. அடுத்தது சியோட சம் 4500, count is 5, average is 900. ஸோ எல்லாமே வேணும்னா செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இன்னொரு காலம் நடுவில் இன்சர்ட் பண்றதுன்னா எப்படின்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு நடுவில் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த டி காலமை நம்ம இப்போ ஹைட் பண்ண போறோம். இது செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ டி ஹைட் ஆயிடுச்சு. இப்போ பி வேண்டாம், பி ஹைட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு டி வேணும்னா இந்த 2 காலமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் அப்படின்னு கொடுத்தா இந்த காலம் வந்துடும். டி ஹைட் ஆயிருக்கு. இப்போ செல்லுக்கு கலர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு கலர், இந்த இடத்துல இது வந்து ஃபாண்டோட கலர். இப்போ இந்த கலரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா சீரியல் நம்பர் எல்லோ கலரா மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம்னா நேம் வந்து ரெட் கலர்ல மாறி இருக்கு. இப்போ ஃபாண்ட்ல இது போல்டு, இது இட்டாலிக், அண்டர்லைன். இப்போ இந்த இடத்துல இருக்க சீரியல் நம்பரோட ஃபார்மேட் இந்த மாதிரி இந்த 2 ஹெட்டிங்கும் நமக்கு மாறணும்னு நினைச்சா இந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த 2 இடத்துல இப்படி பண்ணணும்னா ரெண்டுமே அதே கலர்ல அதே ஃபாண்ட்ல நமக்கு மாறிடும். இது எல்லாத்துக்கும் ஒரு டேபிள் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு டேபிள். இதுல நீங்க டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேபிளுக்கு பார்டர் வேணும்னா திக்கான பார்டர் வேணும்னா திக்கான பார்டர் போட்டுக்கலாம். இந்த ஹெட்டிங்க்கு மட்டும் தனியா பார்டர் வேணும்னா ஹெட்டிங்க்கு மட்டும் தனியா நம்ம பார்டர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஓரமா இருக்கு. இந்த இது எல்லாமே ரைட்ல இருக்கு, இதெல்லாம் லெஃப்ட்ல இருக்கு, இதுவும் ரைட்ல இருக்கு. எல்லாமே சென்டர்ல கொண்டு வரணும்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரைட்ல இருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கு, இந்த பக்கம் எல்லாமே ரைட்ல இருக்கு. எல்லாமே சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணணும். 3 காலமே ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இது வந்து சென்டர் அலைன்மெண்ட், சென்டர்ல வந்துடும் இப்படி கொடுத்தா. இதுனா லெஃப்ட் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட். இப்ப நம்ம இதை சென்டர்ல கொடுப்போம். இப்போ இந்த நம்பர் வந்து 100 அப்படின்னு இருக்கு. இந்த நம்பருக்கு நம்ம டெசிமல் பாயிண்ட் போடணும், பெர்சன்டேஜ் ஆக்கணும்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும்னா நமக்கு டெசிமல் பாயிண்ட் வரும். எத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணுமோ நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணணும்னா இப்படி கம்மி பண்ணிக்கலாம்.
இப்போ பர்சன்டேஜ் வேணும்னா இந்த நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜாக மாறிடும். இந்த இடத்துல இருக்கும்போது ஜென்ரல் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜா இதை மாத்துறோம். இதே மாதிரி எல்லா நம்பருமே பர்சன்டேஜா மாறணும்னா இந்த பெயிண்ட் வச்சு நீங்க இப்படி பண்ணிடலாம். எல்லாமே பர்சன்டேஜா மாறிடுச்சு. Thanks for watching.